வணக்கம். இந்த சின்ன தொட்டியிலிருந்து தாங்க தமிழ்நாட்டோட உயிர் நாடியான காவேரி ஆறு தன்னோட பயணத்தை தொடங்குது. இல்ல எப்படிப்பா? ஆமாங்க. கர்நாடக மாநிலம் குடகு மாவட்டத்தில் கடல் மட்டத்திலிருந்து 1276 மீட்டர் உயரத்தில் உள்ள பிரம்மகிரி மலையில் இருக்கிற இந்த தலைக்காவிரின்ற இடத்துல தாங்க காவிரின்ற புனித நதி உருவாகுது. இந்த இடத்துக்கு உங்களோட ஓன் வெஹிக்கிள்ல வரலாம். அப்படி இல்லைன்னா கூர்க் மடிக்கேரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குங்க. இங்கே வரத்துக்கு முன்னாடியே பாகமண்டலான்ற பிளேஸில் பாகமண்டேஸ்வரர் மற்றும் திரிவேணி சங்கமம் இருக்குங்க. முடிஞ்சால் அதையும் விசிட் பண்ணிடுங்க. பஸ்ல வந்தீங்கன்னா இப்போ நீங்க பார்க்குற இந்த பிளேஸ்க்கு மேலே பஸ் உள்ளே போகாதுங்க. கொஞ்சம் தூரம் உள்ளே நடந்து தான் போகணும். ஓன் வெஹிக்கிளில் வந்தால் நம்ம உள்ளே போய் காரை பார்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து கொஞ்சம் தூரம் படிக்கட்டு ஏறி மேலே போனால் காவிரி நதி உருவாகும் அந்த இடத்த நம்மளால் பார்க்க முடியுங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த அரச மரத்துக்கு கீழே குண்டோன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன தொட்டியில் தாங்க காவிரி நதி தனது முதல் துளியை ஊற்றாக உருவாக்கி பக்கத்தில் இருக்க இந்த குளத்தில் நிரம்புது. இந்த நிரம்பி வழிகிற நீர் பூமிக்கடியில் போயிட்டு நிறைய கிளை நதிகளாக ஒன்று சேர்ந்து இந்த மலைக்கு கீழே காவிரி நதியாக உருவெடுக்குதுங்க. இந்த சின்ன ஊற்று தொட்டிக்கு பக்கத்திலேயே காவிரி மாதாவோட ஒரு சின்ன கோவிலும் இருக்குங்க. இந்த கோவிலில் அமௌண்ட் கொடுத்து ஒரு ரெசிப்ட் வாங்கினோம்னா இந்த புனித குளத்தில் நீராட முடியுங்க. கூடவே இந்த குண்டம்னு சொல்லப்படுற இந்த தொட்டியிலேருந்து 3 தடவை தண்ணி எடுத்து நம்ம தலையில் ஊற்றுவாங்க. அதே மாதிரி நம்மளை நிற்க வச்சு இந்த காவிரி தாயோட சன்னிதானத்தில் தீபாராதனை காட்டுவாங்கங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிப்டை வச்சு மேலே போனோம்னா மேலே இருக்க கோயிலில் நம்மளை வந்து தனியாக உட்கார வச்சு ஒரு சின்னதாக அர்ச்சனை பண்ணுவாங்க. இந்த குளத்துக்கு மேலேயே அகத்திய முனிவரால் நிறுவப்பட்ட ஒரு சிவன் சன்னிதானமும் இருக்குங்க. கூடவே பிள்ளையார் அம்பாலும் சைடில் இருக்காங்க. இந்த கோவிலில் காலையில் 6 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் தாங்க பக்தர்களுக்கு சுவாமி தரிசனத்துக்கு அலோவ் பண்ணுறாங்க. அக்டோபர் மாதத்தில் வரும் சங்கராந்தின்ற நாள் அன்னைக்கு அனைத்து மக்களும் வந்து இங்கே நீராடுறது ஒரு விசேஷங்க. நீங்கள் ஒரு தடவையாவது நம்ம காவிரி நதி பிறப்பிடமான இந்த தலைக்காவிரியை விசிட் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.